ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில என்ன பிரச்சனைங்கிற அந்த ரகசியத்தை தெளிவா சொல்ல போறேன். நமக்கு இதுவரைக்கும் தெரியாத எவ்வளவோ ஆச்சரியமான தகவல்களோட தான் இப்ப வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாம கட்டாயமா பாருங்களா. இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கிற ஒரு சோல்ஜரை 2024 காசாவில் வச்சு போட்டோ ஒன்று பிடிக்காங்க. இது தற்செயலாக எடுத்த ஒரு போட்டோ தான். ஆனால் அந்த போட்டோவில் இருக்கிற சோல்ஜரை போட்டிருந்த அந்த ஆர்மி யூனிஃபார்மில் ஒரு பெட்ச் இருக்கு. அந்த பெட்சில் எகிப்திட நைல் நதியில் இருந்து ஈராக்கிட யுப்ரட்டிஸ் நதி வரைக்கும் ஒரு கற்பனையான கோடு வரைஞ்ச மாதிரி ஒரு மெப் இருக்கு. இந்த மெப்புக்குள்ள ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன் இந்த 3 நாடுகளையும் முழுமையாக சேர்க்கப்பட்டதோட சிரியா, எகிப்து, ஈராக், சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் சில பகுதிகளையும் சேர்த்துதான் இந்த மேப் உருவாக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் இவங்க கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு பெரிய மெப்புக்கு உள்ளுக்க வர எல்லா பகுதிகளையும் சேர்த்துதான் எதிர்காலத்தில் அவங்க ஒரு பெரிய இஸ்ரேலா மாத்துறதுக்கு திட்டம் ஒன்று போட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இஸ்ரேலுக்கு மேல இருக்கு. அப்படின்னா அவங்க முழுமையா லெபனானையும் பலஸ்தீனையும் ஜோர்தானையும் கைப்பற்றணும். அதோட எகிப்துட இந்த நைல் நதி வரைக்கும் இருக்கிற எல்லா பகுதிகளையும் கைப்பற்றணும். அடுத்ததா அந்த சவுதியில் இருக்கிற வடக்கு பகுதியை முழுமையாக கைப்பற்றணும். அடுத்ததா இந்த ஈராக்கிட தெற்கு பகுதி, மத்திய பகுதி, அதோட சேர்த்து மேற்கு பகுதியையும் கைப்பற்றணும். அதுக்கு அடுத்ததா சிரியாட வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதி, இது ரெண்டையும் தவிர மற்ற எல்லா பகுதியையும் கைப்பற்றணும். அப்படி இந்த பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றி அதுக்கு பிறகு ஒரு இஸ்ரேலுக்கான போர்டர் வச்சு ஒரு மெப்பை வரைஞ்சா அங்க வார பகுதி தான் கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்ற இந்த பெட்சில் இருக்கிற அந்த பகுதி. நெத்தன்யாகு என்ன சொல்றாருண்டா, அவர் ஒரு வரலாற்று ரீதியான ஆன்மீக டார்கெட் அச்சீவ் பண்ற ஒரு மிஷன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்கிறத இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். உலகளாவிய அளவில் இஸ்ரேலுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அவங்களோட இந்த நாட்டோட நிலப்பரப்பு 20,770 சதுர கிலோமீட்டர் தான். ஆனா இந்த பெட்சில் இருக்கிற மெப்படி பார்த்தா அது 5 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு வருது. இப்ப இருக்கிறத விட 5 மடங்கு பெருசாது. 20,770 சதுர கிலோமீட்டர் 5 லட்சம் சதுர கிலோமீட்டரா மாத்துறது தான் கிரேட்டர் இஸ்ரேல். இந்த மிஷன் அவங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. 8 லட்சம் குடியிருப்பாளர்களை வச்சு சட்டவிரோதமா காசாவோட சேர்த்து பலஸ்தீன் டெரிட்டரிக்குள்ள வர ஒக்கிபைட் வெஸ்ட் பேங்க், அதோட சிரியால இருந்து கைப்பற்றின கோலன் ஹைட்ஸோட சேர்த்து இப்ப அவங்க 27,000 சதுர கிலோமீட்டர் அளவுல நிலப்பரப்பை கைப்பற்றி வச்சிருக்காங்க. 20,770 சதுர கிலோமீட்டர்ல இருந்து இப்ப 27,000 சதுர கிலோமீட்டரா வளர்ந்துட்டாங்க. இந்த பெட்சில் இருக்கிற அந்த மெப்படி பார்த்தா அவங்களோட அந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற அந்த எல்லை பரப்புக்குள்ள இருக்கிற வேற நாட்டோட, அதாவது இந்த லெபனான், சிரியா, சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்தான் போன்ற நாட்டோட 120 மில்லியன் பொதுமக்கள் அந்த ஏரியாக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கொன்னுட்டு இல்லண்டா அந்த ஏரியாவை விட்டு துரத்தி விட்டுட்டு தான் இவங்க அந்த இடத்தை கைப்பற்றணும். இதுக்கு இஸ்ரேல் நாட்டோட சட்டவிரோதமா குடியேறுகிற குடியேற்றவாசிகள் ஆதரவு தரதாகவும், அதோட இந்த அமெரிக்காட இஸ்ரேலுக்கான தூதர் மைக் ஹக்கபியும் இதுக்கு ஒப்புதல் அளித்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த ஐடியா இவங்களுக்கு எங்க இருந்து வருதுண்டா, புக் ஆஃப் ஜெனசிஸ் என்கிற புனித நூல், அதாவது பைபிள்ல முதலாவது புத்தகத்தில் இருந்து தான் இந்த ஐடியா இவங்களுக்கு வருது. இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ்ல இருக்கிற அத்தியாயம் 15 வசனம் 18 எகிப்தின் நதி முதல் பெரிய நதி யுப்ரட்டிஸ் வரை உள்ள பிரதேசங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியினருக்கு உரியதாகும் என்று கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கொண்டு கொடுக்காரு. இந்த அடிப்படையில் தான் 1898 ஆண்டு மாடர்ன் ஜைனிசம் ஃபவுண்டர் என்று சொல்ற தியோடர் ஹெர்சல் என்கிற நபர் ஃபியூச்சர் இஸ்ரேல் போர்டரை இந்த எகிப்திட நைல் நதியில இருந்து ஈராக்கிட யுப்ரட்டிஸ் நதி வரைக்குமான ஒரு எல்லையை முன்மொழிகிறாரு. பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்த யோசனை ஒரு அரசியல் திட்டமா மாற்றம் பெறுது. 1982 ஆண்டுல இஸ்ரேல் ஃபாரின் மினிஸ்டர் ஒபிஷியலா இருந்த ஒடெட் இனோன் என்கிற நபர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இஸ்ரேல் இன் தி 1980s என்கிற ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில இஸ்ரேல பாதுகாப்புக்காக இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எல்லா அரபு நாடுகளும் அழிக்கப்படணும் என்று சொல்றாரு. அதுக்கு பிறகு நடைமுறையில் இருந்த பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனையை அமைதி பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்த ஒரு ஒப்பந்தமான ஒஸ்லோ எக்கட்ஸ் என்கிற இந்த ஒப்பந்தத்தை முறியடிச்சு 1996 ஆண்டு நெத்தன்யாவுக்காக கிளீன் பிரேக் என்கிற ஒரு பாலிசி பேப்பர் தயாராகிச்சு. இதுல ஈராக், சிரியா, லெபனான் போன்ற நாடுகளை பலவீனப்படுத்தணும் என்று சொல்லி தெளிவா இருந்துச்சு.
மாடர்ன் ஜைனிசம் ஃபவுண்டர் தியோடர் ஹெர்சலுக்கும் நெத்தன்யாகுக்கும் இடையில 128 வருஷம் கால இடைவெளி இருந்தாலும் ஒரே ஒரு கொள்கை தான் அந்த 128 வருஷமா அப்படியே இருந்துச்சு. அந்த கொள்கை என்ன சொல்லிச்சேன்டா, நீங்க போய் நேரடியா ஒரு இடத்தையும் பிடிக்க தேவையில்லை, ஆனா சுற்றி இருக்கிற நாட்டை எல்லாம் தகர்க்கிறது மூலமா நீங்க விரும்பினதை எடுக்கக்குள்ள அதை யாருமே வந்து தட்டி கேட்காத அளவுக்கு ஒரு நிலைமையை நீங்க உருவாக்குங்கிறது தான் அந்த கொள்கை சொல்ற ஒரு சட்டம். இப்ப இதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சட்டவிரோதமா வெஸ்ட் பேங்க் பகுதியில் குடியேறிக்கிட்டு இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஆட்களோட இஸ்ரேல்ல நிதி அமைச்சர் பேசினதா ஒரு ஆடியோ ரெக்கார்டு கிட்டத்தில் லீக் ஆனதா பல சர்வதேச ஊடகங்கள் அது சம்பந்தமா பேசிச்சு. அதுல அவர் அவங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் 82% பகுதியை நாம கைப்பற்றிட்டோம். இப்ப இதை நம்மளோட பகுதி என்று சொல்லி நாம அறிவிச்சோம்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து நம்மளை எதிர்க்கும். அதாவது நாம இப்ப அந்த பகுதியை நம்மளோட கட்டுப்பாட்டிலேயே வச்சிருப்போம். நாம அங்க வைக்கிறது தான் சட்டம். ஆனா இப்போதைக்கு அதை உலக நாடுகளுக்கு அறிவிக்காம நம்மளோட முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பகுதியை கொண்டு வந்ததுக்கு பிறகு அப்படியே உலக நாடுகளுக்கு அறிவிப்போம். அதுக்கு பிறகு உலக நாடுகள் எதுவுமே சொல்லாது என்கிற ஒரு கோணத்தில் பேசினதா பல சர்வதேச ஊடகங்கள் அவருடைய அந்த லீக்கான அந்த ஆடியோ ரெக்கார்டு சம்பந்தமா பேசியிருந்துச்சு. இப்ப கடந்த 2 வருஷத்துல காசா, லெபனான், சிரியா, பலஸ்தீன் போன்ற நாடுகள்ல இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த போர் கிரேட் இஸ்ரேல் என்கிற திட்டத்துக்குள்ளதான் வருது. அதை ஏன் சொல்றேன்டா, அங்க நடக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கு. கொஞ்சம் நம்ம உற்று கவனிச்சோம்டா தெளிவா விளங்கும். முதலாவதாக அங்க நடத்துற நாடகத்திற பேரு மிலிட்டரி ஆபரேஷன். அடுத்ததா பஃபர் சோன் என்கிற பேர்ல பொதுமக்கள் போர்ல பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற அப்படி அந்த குடியேற்றங்களை வெளியாக்குறது. அதுக்கு பிறகு பஃபர் சோன் என்கிற அந்த பேர்ல அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிக்குள்ள ராணுவ முகாம்களை அமைப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அங்க சட்டவிரோதமான குடியேற்றங்களை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதான் இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தெளிவான நாடகம். இதுவரைக்கும் இஸ்ரேல் அவங்களோட அபிஷியலான போர்டரை இதான் என்று சொல்லி அறிவிக்காம இருக்கிறதே அந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற திட்டத்துக்காகத்தான். இப்ப 1948 இஸ்ரேல்ல முதலாவது பிரைம் மினிஸ்டர் டேவிட் பென் கூரியன் என்ன சொன்னார்டா, நாங்க எங்களோட ராணுவ பலத்தை அதிகரிச்சதுக்கு பிறகு எங்களோட நாட்டோட எல்லையுமே நாங்க அதிகரிப்போம். இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுண்டா, அவங்க எல்லையை விரிவாக்குறதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வரைக்கும் எந்த நாட்டை அவங்க இலக்கு வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் தீவிரவாதம் இருக்குன்னு சொல்லி உலகத்தை நம்ப வைப்பாங்க. இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற திட்டத்தில் இருக்கிற அந்த மெப்படி பார்த்தோம்னா லெபனான்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது நாளைக்கு எகிப்திலையும் சவுதிலையும் நடக்கிறது உறுதி. அந்த டைம்ல சவுதியும் எகிப்தும் தீவிரவாதத்தை வச்சிருக்கிற நாடா இல்லண்டா தீவிரவாதத்துக்கு உதவி செய்யற நாடுன்னு சொல்லி உலக நாடுகள் நம்பிக்கிட்டு இருக்கும். அதை நம்புற அளவுக்கு வேலைகள் நடக்கும். அதாவது இப்ப ஈரான் எப்படி தீவிரவாதத்துக்கு உதவி செய்யற நாடுன்னு சொல்லி இந்த உலக அமைப்பை சொல்லிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் அதே நிலைமை தான் நாளைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் எகிப்துக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களோட கிரேட்டர் இஸ்ரேல் எல்லைக்குள்ள ஈரான் இல்லைன்றாலும் அவங்களோட அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது ஈரான் தான். இந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு ஈரான் வச்சிருக்கிற காவல் படை தான் ஹெஸ்புல்லா போன்ற பல அமைப்புகள் என்று நான் சொல்லல, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல்கள் அடிப்படையில் சவுதி அரேபியாவுக்கும் எகிப்துக்கும் இந்த நிலைமை வருமா இல்லையா என்பது தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை தயவு செஞ்சு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணிட்டு ஏழையவர்களும் இந்த வீடியோவை பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கிறத சொல்லிட்டு இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.